ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ண வேண்டியதுன்னா, நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சரி, நான் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டெல்லாம் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் இது பண்ண வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தோன்னே, அதுக்கு உடனே சொன்னாங்க, ஏன் நீங்கள் இது மாதிரிலாம் சொல்கிறீங்க? என்னால் இதையெல்லாம் இது பண்ணிக்க முடியாது, செய்ய முடியாது அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் ஏன் சொல்லணுங்கிற அவசியம்லாம் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்மளால் இதையெல்லாம் சரி பண்ணிக்கணும், இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, ஏன் நீங்கள் அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது யோசிக்கிறீங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, உங்களுக்கு புரியாமல் கிடையாது. நம்மளால் ஒரு சில இதில் அவங்களையெல்லாம் நம்ம சமாளிக்கிறோம், பண்ணுறோம். அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் இது பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் அப்படின்னோடனே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள். நாங்கள் எதுக்குமே இனிமேல் யாரையும் காரணம் சொல்கிறதுக்கான அவசியங்கிறது கிடையாது. உங்களுக்கு தேவையானதில் நீங்கள் இது பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் அப்படின்னோடனே, ஏன் அப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது நான் ஒன்று சொன்னேன். என்னன்னா, உங்களுக்கு இதுலேருந்து என்ன இது பண்ணுதோ அதை நீங்கள் இது பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். அதுக்கு மேலே நான் யாருக்காகவும் எதுக்காகவும் சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள். நாங்கள் யாருக்கோ எதுக்காகவும் இனிமேலாம் அவங்களையெல்லாம் நாங்கள் சரி பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்கவுங்க அதை முடிவு பண்ணிக்கிட்டு போய்க்கிறாங்க. நாங்கள் அதுக்கு மேலே யாரையும் எதுக்காக நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. ஆனால் அதெல்லாம் நம்ம காரணத்தோடு சொல்கிறோமா இல்லை சொல்லலையா அப்படிங்கிறத நம்ம தானே இது பண்ணணும் அப்படின்னோடனே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள். நம்ம அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, அவங்களுக்கே இது புரியும் அப்படிங்கிறது இது பண்ணிக்காமல் இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் நாங்கள் எல்லாமே அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் சரி பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு அதுலையெல்லாம் நிறைய விஷயங்கள் இதுக்கான காரணத்தை நம்ம பரவாயில்ல அப்படிங்கிறத நம்ம யோசிக்காமல் விட்டுட்டோன்னா, அதுக்கு மேலே அதெல்லாம் நம்ம சரி பண்ணணுங்கிற அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பண்ணுறேன். நீங்கள் எதையும் நம்ம மனசில் போட்டு இது பண்ணிக்காதீங்க. போக போக எல்லாமே சரியாக கிடைக்கும், கிடைக்காம இருக்காது. இந்த நேரத்தில் இதெல்லாம் நம்மளால் முடியலை அப்படிங்கிறத மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது. அவங்கவுங்களுக்கு அந்தந்த விஷயங்களில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக வரும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் நீங்கள் அவங்களையெல்லாம் நான் காரணம் இது பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை. அதெல்லாம் நம்ம சரி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும் நம்ம வச்சுருந்தோன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாச்சு. அதெல்லாம் கரெக்டு தான். நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் இப்போ சரி இருக்குது இல்லை அப்படிங்கிறத நம்மளால் இது பண்ணிக்க முடியுதா, பண்ணிக்க முடியலை. அப்படி இருக்கிறப்போ நம்மளால் அதெல்லாம் நம்ம கடந்து தான் போக வேண்டியது மாதிரி தான் இருக்குது. இதுக்கு அடுத்தது நீங்களே அந்த விஷயங்களில் அவங்களையெல்லாம் நான் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு இது பண்ணிக்க வேண்டாம். நான் அதுக்கப்புறம் என்ன கிடைக்குதோ அதை நான் பார்த்துக்கிறேன்.